அனைவருக்கும் வணக்கம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை டிசைர்ஸ் அண்ட் டியர் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. போன வீடியோ பதிவில் 17ஆம் நூற்றாண்டில் பிரான்ஸில் அதோட அரசராக இருந்த 14ஆம் லூயிக்கும் அவரோட ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்த நிக்கோலஸ் ஃபூக்கோவுக்கும் இடையில ஏற்பட்ட ஃப்ரிக்ஷனை பற்றியும் அதனால நிக்கோலஸ் ஃபூக்கோவோட டவுன்ஃபாலை பற்றியும் நம்ம பார்த்தோம். இந்த பதிவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், மாடர்ன் ஹிஸ்ட்ரிலையும் அதே மாதிரி சேம் மிஸ்டேக்ஸை பண்ணி டவுன்ஃபால் ஆன மற்ற ஒரு சில இன்சிடென்ட்ஸை பற்றி இதில் பார்ப்போம். இந்த ஃபோட்டோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த சின்ன ட்ரைனிங் ஃப்ளைட் ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷன்ஸோட டவுன்ஃபாலுக்கு ரீசனாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். நான் ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்குரிய காரணம் உங்களுக்கே புரியும். 2001 செப்டம்பர் 11 இந்த நாளை நம்ம யாருனாலையும் மறக்கவே முடியாது. இந்த தேதியில தான் அல்கொய்தா அமெரிக்கா மேலே கமர்ஷியல் ஏர்லைன்ஸை யூஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய டெரரிஸ்ட் அட்டாக்கை பண்ணுறாங்க. இந்த டெரரிஸ்ட் அட்டாக்கு அப்புறமா யூஎஸும் சரி யூரோப்பியன் யூனியனும் சரி டெரரிசம் அண்ட் டெரரிசம் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு மேலே இருந்த அவங்களோட முந்தின பெர்ஸ்பெக்டிவை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஓவர் பண்ணுறாங்க. அது வரைக்கும் தாராளமாக ஃபினான்ஷியல் எய்டும் சரி கமர்ஷியல் எய்ட் மற்ற எய்டு எல்லாமே உலகம் ஃபுல்லாக இந்த மாதிரி டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் கண்டினியூஸாக வந்துட்டு அவங்களுக்கு ஃபண்டு ஃப்ளோ ஆகிட்டு இருந்தது. இந்த அட்டாக்கு அப்புறமா யூஎஸும் யூரோப்பியன் யூனியனும் ஆல்மோஸ்ட் எல்லா டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் மேலேயும் சாங்ஷன்ஸ் வந்துட்டு விதிக்கிறாங்க. இதில் பாதிக்கப்பட்ட பல டெரரிசம் ஆர்கனைசேஷன்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இலங்கையிலிருந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருந்த எல்டிடிஇ இலங்கை கவர்மெண்ட்டுக்கு எதிராக கிட்டத்தட்ட 30 வருஷமாக அங்கிருந்த தமிழர்களோட நல்வாழ்வுக்காக போராடிட்டு இருந்த ஒரு அமைப்பு. 2001 டெரரிசம் அட்டாக்கு அப்புறமா அதுக்கப்புறமா 2004 இந்தியன் ஓஷனில் ஒரு மிகப்பெரிய சுனாமி வருது. அந்த சுனாமி இலங்கையோட கிழக்கு கடற்கரை பகுதியை மிக மோசமாக தாக்குது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிரிழக்கிறாங்க, பல மிகுந்த பொருட்சேதம் ஏற்படுது. இந்த பகுதி எல்லாமே அந்த டைம் பீரியடில் எல்டிடியோட கண்ட்ரோலில் இருந்த ஏரியா. 2006 யூரோப்பியன் யூனியன் எல்டிடிஇ மேலே இன்னும் ரொம்ப கடுமையான சாங்ஷன்ஸை விதிக்குது. அதே இயரில் எல்டிடிஇயோட ஈஸ்டர்ன் கமாண்டராக இருந்த கருணாஸ் எல்டிடிஇ அமைப்பை ரெண்டாக பிளவுபடுத்தி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு half ஆஃப் த எல்டிடிஇ ஃபோர்ஸை தனியாக கூப்பிட்டுட்டு பிரிஞ்சு போயிடுறாரு. இந்த மாதிரி பல செட்பேக்ஸை எல்டிடிஇ கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ் டைம் பீரியடில் ஃபேஸ் பண்ணுறாங்க. இந்த செட்பேக்ஸ் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிட்டு தான் இன்னும் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காண்டி அவங்க ஃபார்ம் பண்ணதான் ஏர் டைகர்ஸ் அல்லது வான்புலிகள். இந்த ஏர் டைகர்ஸ்காண்டி அவங்க வாங்கின அல்லது அவங்க யூஸ் பண்ண ஃப்ளைட்டு தான் நீங்கள் பிக்சரில் பார்த்த இந்த ஃப்ளைட்ஸ். இந்த ஃப்ளைட்டை அவங்க பாமராக ரீடிசைன் பண்ணுறாங்க. ரீடிசைன் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃப்ளைட்டை யூஸ் பண்ணி இலங்கையோட முக்கியமான மிலிட்ரி பேசஸ் மேலே அட்டாக் பண்ணுறாங்க. 2001 அல்கொய்தாவோட டெரரிசம் அட்டாக்கு அப்புறமா எல்லா நாடுகளுமே டெரரிசத்துக்கு மேலே அவங்களோட பெர்ஸ்பெக்டிவை கம்ப்ளீட்டாக மேக் ஓவர் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா நாடுகளுக்கும் அங்கங்கே இருந்த டெரரிசம் ஆர்கனைசேஷன்ஸை பற்றின இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆகிட்டே இருக்குது. ஸோ எல்லா டெரரிசம் ஆர்கனைசேஷனுமே பயங்கர செட்பேக்கை ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த எல்டிடியோட இந்த விமானப்படை தாக்குதலை வந்து எந்த கவர்மெண்ட்டுமே அவ்வளோ ஈஸியாக வந்து எடுத்துக்கல. அதில் எஸ்பெஷலாக சொல்கிறதா இருந்தால் இந்தியன் கவர்மெண்ட்டு. ஆல்ரெடி 1991 அதுக்கு முன்னாடி இந்தியாவோட பிரைம் மினிஸ்டராக இருந்த மிஸ்டர் ராஜீவ் காந்தி எல்டிடி அமைப்பானது அவங்களோட சூசைட் பாம்பர் வழியாக இந்தியாவில் படுகொலை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் கூட இந்தியா வாங்கினது எல்டிடி மேலே நார்மலாக ஒரு சாங்ஷன் அண்ட் அது ஒரு டெரரிசம் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்களே தவிர அதை அப்ரூவ் பண்ணணும், அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறதான எந்த விதமான ஒரு பெரிய முயற்சியும் டைரக்டாக எந்த இடத்துலையும் இன்வால்வ் ஆகவே இல்லை. ஆனால் இந்த ஏர் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத இந்தியன் கவர்மெண்ட் அவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஃப்ளைட்டோட ஆப்ரேட்டிங் ரேஞ்சில் அல்லது அட்டாக் ரேஞ்சுக்குள்ளே தான் ராமநாதபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற உச்சிப்புலியில் இருக்கிற இந்தியன் நேவியோட ஏர்பேஸும் அட் த சேம் டைம் தஞ்சாவூரில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கட்டிட்டு இருந்த ஏர்பேஸும் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வருது. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் இன்கேஸ்
இந்த ஏர் டைகர்ஸ் இந்த ஏரியாஸை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு த்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆன்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் கண்டிப்பாக எல்டிடிஇ அப்படிங்கிற இந்த ஆர்கனைசேஷனை கம்ப்ளீட்டாக வந்துட்டு எராடிகேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்தியன் கவர்மெண்ட் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் ஃபினான்ஷியல் சப்போர்ட், மிலிட்ரி சப்போர்ட், வெப்பன்ஸ், இன்டெலிஜென்ஸ், இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாங்க. ஸோ 2007 ஏர் டைகர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏர்ஃபோர்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ண எல்டிடிஇ ஆர்கனைசேஷன்ஸ் ஆனது எக்ஸாக்டாக ஷார்ட் டைம் பீரியடில் 2 வருஷத்தில் ஸ்ரீலங்கன் ஆர்மியானது எல்டிடிஇ அமைப்பை கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணுறாங்க. பார்த்த இந்த இன்சிடெண்ட் ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக சண்டை போடுது. அதுக்கு முன்னாடி பார்த்த இன்சிடெண்ட் ஒரு தனி மனிதர் ஒரு அரசுக்கு எதிராக பண்ணுறது மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இந்த 2 இன்சிடென்ட்டுமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எய்தர் ஆப்போசிட் பார்ட்டி அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவலாவோ அல்லது ஒரு ஆர்கனைசேஷன்ஸாவோ இருக்குது. ரெண்டுமே அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பலம் பொருந்திய ஒரு அரசரோடையோ ஒரு அமைப்போடையோ மோதுது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு நமக்கு என்ன தோணலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு காமன் மேன், ஒரு லா அபைடிங் சிட்டிசன், நம்ம கவர்மெண்ட்டுக்கு எதிராக எந்த விதமான ஒரு பிரச்சனையிலையும் நம்ம சிக்க போகிறதில்ல, அதனால இது வந்து நமக்கு இரலவெண்ட் அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு தோணலாம். ஸோ இதுக்காக நான் 2 இன்சிடென்ட்ஸை இங்கே ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட், ஃபோட்டோவில் பார்த்துட்டு இருக்கிற இவர் மிஸ்டர் விஷால் ஷீகா. மிஸ்டர் விஷால் ஷீகா இன்ஃபோசிஸ் நிறுவனத்தோட சிஇஓவா 2014 2017 வரைக்கும் இருந்தவர். அதுக்கு முன்னாடி விஷால் ஷீகா எஸ்ஏபி அப்படிங்கிற சாஃப்ட்வேர் கம்பெனியோட சிடிஓவா இருந்தவர். எஸ்ஏபியில் இருந்தபோது பல அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, அந்த டைம் பீரியட்ல இருந்த அட்வான்ஸ் டெக்னாலஜின கிளவுடு கம்ப்யூட்டிங்கை எஸ்ஏபிக்கு கொண்டு வந்தவர். இவரோட லீடர்ஷிப்புக்கு கீழே தான் எஸ்ஏபி வந்து எஸ்ஏபி ஹானா அப்படிங்கிற ஒரு கிளவுடு ப்ராடக்டை எஸ்ஏபிக்கு கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கிளவுடு ப்ராடக்ட் அது. இவரை இன்ஃபோசிஸ் நிறுவனம் சிஇஓவா அவரை வந்து ஹையர் பண்ணுறாங்க. பல டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸை கொண்டு வரது மூலமாக இன்ஃபோசிஸையும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு நினச்சி இந்த விஷால் ஷீகாவை இன்ஃபோசிஸ் நிறுவனம் ஹையர் பண்ணி சிஇஓவை அப்பாயின்ட் பண்ணுது. அவர் அப்பாயின்ட் பண்ணதுக்கு அப்புறமா இன்ஃபோசிஸ் நிறுவனம் வளரவும் செய்து. ஆனால் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்ஃபோசிஸ் நிறுவனம் என்ன மாதிரியான டைரக்ஷனில், என்ன மாதிரியான கைடன்ஸில் போகணும் அப்படின்னு இன்ஃபோசிஸோட ஃபவுண்டர்ஸ் டிசைட் பண்ணி வச்சுருந்தாங்களோ அதுக்கு மாறா விஷால் ஷீகா அவரோட கைடன்ஸ் படி அவர் இன்ஃபோசிஸ் நிறுவனத்தை லீட் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல இன்ஃபோசிஸோட ஃபவுண்டர்ஸுக்கும் விஷால் ஷீகாவுக்கும் ஒரு ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகுது. ஸோ இன்ஃபோசிஸிலிருந்து மிஸ்டர் விஷால் ஷீகா 2017 ரிசைன் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ஸுக்கு தள்ளப்படுறாரு. ரெண்டாவதாக பார்க்க போகிற இவர் மிஸ்டர் சைரஸ் மிஸ்ட்ரி. சைரஸ் மிஸ்ட்ரி டாடா ஃபேமிலியோட ஒரு பிரான்ச்சான மிஸ்ட்ரி ஃபேமிலியிலேருந்து வந்தவர். மிஸ்டர் ரத்தன் டாடா அவரோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா மிஸ்டர் சைரஸ் மிஸ்ட்ரியை டாடா குரூப் சேர்மேனை அப்பாயின்ட் பண்ணுறாரு. 2012 2016 வரைக்கும் சைரஸ் மிஸ்ட்ரி டாடா குரூப்போட சேர்மேனாக இருக்காரு. அப்போ அவர் சேர்மனாக இருக்கும்போது டாடா குரூப்போட ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் அவர் பண்ணுறாரு. அதில் ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு சொன்னால், மிஸ்டர் ரத்தன் டாட்டாவோட ட்ரீம் ப்ராஜெக்டான டாடா நேனோ காரை ஸ்கிராப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷனுக்கு வர்றாரு. ஏன்னா டாடா நேனோ கார் மார்க்கெட்டில் அவ்வளவா போகலை. கிட்டத்தட்ட எவரி குவார்ட்டர் கிட்டத்தட்ட மோர் தென் 1000 crores ப்ராஃபிட்டில் டாடா நேனோ கார் மட்டுமே சக் பண்ணி எடுத்துகிட்டு போகுது. கிட்டத்தட்ட அது ஒரு லாஸ் மேக்கிங் ப்ராடக்டாக டாடா மோட்டார்ஸுக்கு இருக்குது. ஸோ டாடா மோட்டார்ஸை ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டாடா நேனோ காரை ஸ்கிராப் பண்ணால் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற டிசிஷனுக்கு சைரஸ் மிஸ்ட்ரி வர்றாரு. ஆனால் இந்த டிசிஷனை மிஸ்டர் ரத்தன் டாட்டானால அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா அது அவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட். இதுக்கப்புறமா நிறைய ஃப்ரிக்ஷன் சைரஸ் மிஸ்ட்ரிக்கும் ரத்தன் டாட்டாவுக்கும் நடுவில் நடக்குது. ஒன் ஃபைன் டே மிஸ்டர் ரத்தன் டாட்டா சைரஸ் மிஸ்ட்ரியை பூஸ்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த 2 இன்சிடென்ட்டுமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த ரெண்டும் வந்துட்டு கவர்மெண்ட் என்டிட்டிஸ் கிடையாது. கவர்மெண்ட்டோ இல்லை கிங்கோ இந்த இடத்துக்கு அல்லது ஒரு கிங்டமோ இங்கே எதுவும் கிடையாது. 2 இடத்துலையும் இருந்தது 2 பிக் கார்பரேட்ஸ். இந்த 2 இன்சிடென்ட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சிஇஓ அப்பாயின்ட் பண்ணுறவங்களுக்கும் அதுக்கு முன்னாடி இருந்த லீடர்ஷிப்புக்கு டீமுக்கு நடுவில் ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது.
ரெண்டு இடத்துலையுமே சைரஸ் மிஸ்ட்ரியும் சரி, மிஸ்டர் விஷால் ஷீகாவும் சரி, அதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி எப்படி ஆப்ரேட் ஆகிருந்ததோ அதிலிருந்து டிவியேட் பண்ணிட்டு தங்களோட லீடர்ஷிப்பு, தங்களோட ஐடியாஸை உள்ள போத்தணும்னு நினைக்கிறாங்க ஆர்கனைசேஷன்ஸ்குள்ள. ரெண்டு பேருமே அதனால கடுமையா பனிஷ்மெண்ட்டுக்குள்ள ஆகிறாங்க. இந்த 4 இன்சிடென்ட்லையுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எப்ப ஒரு இண்டிவிஜுவலோ அல்லது ஒரு ஆர்கனைசேஷனோ அதுக்கு முன்னாடி இருக்கிற எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அல்லது அதுக்கு மேல இருக்கிற மாஸ்டருக்கு எப்போ எகெயின்ஸ்டா போதோ, எப்ப தங்களுக்கு தகுந்த மாதிரி டியூன் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த சமயத்துல எல்லாருமே கடுமையான பனிஷ்மெண்ட்டுக்கு ஆளாகிறாங்க. இதுக்கான சொல்யூஷன் என்ன? ஸோ இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்க போறது என்ன அப்படின்னா, எப்படி நீங்க என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த மாதிரியான மேல இருக்கிற பாசஸை டிசப்பாயிண்ட் பண்ணாம நீங்க என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தொடர்ந்து பார்க்கலாம். படத்துல நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெலஸ்கோப், அஸ்ட்ரானமிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். அடுத்து நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பெண்டுலம். மூணாவது நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கேம்பஸ். இந்த மூணையும் கண்டுபிடிச்ச சயின்டிஸ்டோட பேரு கலீலியோ கலிலி. கலீலியோ கலிலி 17th செஞ்சுரியில் இட்டாலியில் இருந்த மிக முக்கியமான அஸ்ட்ரானமர், மேத்தமேட்டிஷியன் அண்ட் ஃபிலாசபர். பல சயின்டிஃபிக் டிஸ்கவரிக்கு சொந்தக்காரராக இருந்த கலீலியோ கலிலி அவரோட லைஃப் அவ்வளோ ஈஸியானதாக இல்லை. அவரோட சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்கு அவர் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டார். அந்த டைம் பீரியட்ல இருந்த பல பேட்ரன்ஸ் எப்பெல்லாம் கலீலியோவுக்கு சப்போர்ட் தேவையோ அப்போ எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிச்சு வச்சாங்களே தவிர எந்த விதமான ஃபினான்ஷியல் சப்போர்ட்டையும் யாரும் அவருக்கு ப்ரொவைட் பண்ணவே இல்லை. கலீலியோ கலிலி ஜூபிட்டருக்கு 4 சேட்டலைட் இருக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான டிஸ்கவரியை கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் பண்ணதான் ஹைலைட். படத்துல நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மெடிசி ஃபேமிலியோட ராயல் எம்பலம். மெடிசி ஃபேமிலி இப்போ இட்டாலியில ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டான டஸ்கானியை ரூல் பண்ணிட்டு இருந்த ஒரு மெர்ச்சன்ட் ஃபேமிலி. இந்த மெடிசி ஃபேமிலியோட ரூலை ஸ்டார்ட் பண்ண ஒரு பேரு காசிமோ I. காசிமோ I அவங்களோட ரூலை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது அவங்களோட டைனஸ்டிக்கு ஜூபிட்டரை ராயல் எம்பலமா சூஸ் பண்றாரு. அதாவது அவர் சொல்ல வந்தது என்ன அப்படின்னு சொன்னா, தாங்கள் ஜூபிட்டரோட ஃபேமிலி வழிவந்தவர்கள் அல்லது ஜூபிட்டரோட மரபு தொடர்ச்சி அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் அவங்க ஃபேமிலியை ரெப்ரசன்ட் பண்றாரு. இதே சமயத்துல கலீலியோ ஜூபிட்டருக்கு 4 சேட்டலைட் இருக்கு அப்படிங்கிற இந்த சயின்டிபிக் டிஸ்கவரியை கண்டுபிடிக்கிறாரு. அப்போ கண்டுபிடிக்கும் போது மெடிசி ஃபேமிலியோட கிங்கா இருந்தவர் காசிமோவோட சன்னான காசிமோ II. காசிமோ IIக்கு 3 பிரதர்ஸ் உண்டு. ஸோ டோட்டலா காசிமோ ஃபேமிலியில அப்ப 4 பேர் இருந்தாங்க. ஸோ கலீலியோ கலிலி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த மொத்த ஃபேமிலியுமே ஜூபிட்டர் அண்ட் அதோட சேட்டலைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த ராயல் எம்பலத்தை ரீடிசைன் பண்றாரு. இதை பார்த்த காசிமோ II ரொம்ப ஹாப்பியாராரு. காசிமோ II கலீலியோ கலிலிய அவங்களோட ஃபேமிலியோட அஸ்ட்ரானமரா அப்பாயின்மெண்ட் பண்றாரு. அதுக்கப்புறமா அவருக்கு தொடர்ந்து ஃபினான்ஷியல் எய்டுக்கு கிடைக்கிறதுக்கு உள்ள எல்லா ஏற்பாடுகளையும் பண்றாரு. அதுக்கப்புறமா கலீலியோ கலிலியோட ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுது. அவருக்கு எப்போ என்ன சப்போர்ட் வேணுமோ அந்த சப்போர்ட் எல்லாத்தையுமே மெடிசி ஃபேமிலி அதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இதுல இருந்து நமக்கு முக்கியமா தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு பேட்ரனோ அல்லது எந்த ஒரு லீடரும் நீங்க என்ன சயின்டிபிக் டிஸ்கவரி கண்டுபிடிக்கிறீங்க, நீங்க என்ன அச்சீவ்மெண்ட் பண்றீங்க அப்படிங்கிறது எதுவுமே உங்களோட மேல இருக்கிற பாஸுக்கு முக்கியமே கிடையாது. நீங்க பண்ற எல்லா ஆக்ஷனும் அல்லது எல்லா ஆக்டிவிட்டிஸுமே உங்களோட மேல இருக்கிற பாஸுக்கு எப்படி குளோரிஃபிகேஷன்ஸை கொண்டு வருது அப்படிங்கிறதா அவங்க பார்ப்பாங்களே தவிர நீங்க என்ன கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிறது அவங்க யாருக்குமே முக்கியமே கிடையாது. இப்போ இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்ததா தெரியலாம். ஆனா இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது, நீங்க பார்க்கறது உங்க எல்லாருக்குமே இவரை போய் தெரிஞ்சுக்க சான்ஸ் இல்லை. ரொம்ப ரேரா தான் இவரோட போட்டோவை பார்த்துருக்க முடியும். இவர் தான் கவி சக்கரவர்த்தி கம்பர். மிக முக்கியமா தமிழ்ல கம்பராமாயணம் அப்படியே மிக முக்கியமான இலக்கியத்தை எழுதினவர். இவரை எல்லாருக்கும் தெரியும். ஆனா ரொம்ப கம்மியான பேருக்கு தான் இவரோட பேட்ரானான சடையப்ப வள்ளலை பத்தி தெரியும். இன்னைக்கு பல பேருக்கு சடையப்ப வள்ளலை பத்தி தெரியாது. ஆனா சடையப்ப வள்ளல் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார் அப்படிங்கிறது கம்பர் சடையப்ப வள்ளலுக்குன்னு எழுதின அந்த
லிட்ரேச்சர் வழியாக தான் தெரியும். ஸோ இங்கே கம்பர் சடையப்ப வள்ளலை ரொம்ப குளோரிஃபிகேஷன் பண்ணி எழுதுறாரு. அது மூலமாக தான் அவருக்கு கம்பராமாயணம் எழுதுறதுக்குரிய அந்த முக்கியமான ஃபண்டு அவருக்கு கிடைச்சது. இது 2வது இன்சிடென்ட். 3வது நீங்கள் பார்க்கறது, இவரை பற்றி யாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கிற தேவை கிடையாது. இவர் தான் த லெஜண்ட் சச்சின் டெண்டுல்கர். சச்சின் டெண்டுல்கர் இந்தியாவுக்காண்டி கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே ஆடினவர், பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர். ஆனால் இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், இவர் எந்த இடத்துலையுமே எந்த விதமான சர்ச்சைக்கும் உள்ளானாலே கிடையாது. கிட்டத்தட்ட 20 வருஷத்தில் பல கேப்டன்ஸ் கீழே இவர் ஆடியிருக்காரு, பல பிசிசியோட பிரசிடென்ஸ் கீழே இருந்திருக்காரு. ஆனால் எந்த இடத்துலையுமே யாருமே சச்சின் டெண்டுல்கரை ஒரு த்ரெட்டாக கன்சிடரேஷன் பண்ணது கிடையாது. ஏன்னா சச்சின் டெண்டுல்கர் அவரோட மொத்த கேரியர்லையும் அவர் ஃபோக்கஸ் பண்ணது கிரிக்கெட்டுக்கு தன்னோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி மட்டும்தானே தவிர வேற யாரையுமே அவர் எந்த இடத்துலையுமே த்ரெட்டா இல்லை. எந்த கேப்டனும் சச்சின் டெண்டுல்கரை தனக்கு மேலே போகக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சச்சின் டெண்டுல்கரை த்ரெட்டா கன்சிடர் பண்ணவே இல்லை. அது அவர் கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது கேப்டனாக இருந்த ஸ்ரீகாந்தா இருந்தாலும் சரி, கடைசியில் அவர் ரிட்டையர் ஆகும்போது அவருக்கு கேப்டனாக இருந்த MS தோனியா இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட பல கேப்டன்ஸ் கீழே சச்சின் டெண்டுல்கர் கிட்டத்தட்ட 20 வருஷம் விளையாடிருக்காரு. ஆனால் எந்த ஒரு கேப்டனுமே சச்சின் டெண்டுல்கரை அவரோட கேப்டன்ஸ் தனக்கு மேலே வளரக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு த்ரெட்டா யாருமே கன்சிடரேஷன் பண்ணவே இல்லை. எல்லா இடத்துலையுமே சச்சின் டெண்டுல்கர் தன்னோட கான்ட்ரிபியூஷன் அங்கே என்ன, மேக்ஸிமம் என்னோட 100% எஃபர்ட்டை இந்த டீமுக்காண்டி போடுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி மட்டும் தான் யோசிச்சாலே தவிர நான் எப்படி இந்த இடத்துல லீடர்ஷிப் ஆகுறது, நான் எப்படி யாரை அவுட் ஷைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ஆக்டிவிட்டிலுமே சச்சின் டெண்டுல்கர் கடைசி வரைக்கும் இன்வால்வ் ஆகவே இல்லை. 2014 சச்சின் டெண்டுல்கர் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகிறாரு. ஸோ சச்சின் டெண்டுல்கருக்கு ஒரு ஃபேர்வெல் டெஸ்ட் மேட்ச் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக பிசிசிஐ ஒரு ஸ்பெஷலாக ஒரு சீரீஸை ஏற்பாடு பண்ணுறாங்க. வெஸ்ட் இண்டீஸ் டீமை இந்தியாவுக்கு இன்வைட் பண்ணுறாங்க. 2 போட்டி நடக்குது. அதில் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு உள்ள கடைசி போட்டியை அவங்க அவரோட ஹோம் கிரவுண்டான மும்பையில் ஏற்பாடு பண்ணுறாங்க. மும்பையில் தான் அவருக்கு சச்சின் டெண்டுல்கருக்கு அவரோட ஃபேர்வெல் போட்டி நடக்குது. இதை விட முக்கியமானது 2023 வருஷம் இந்தியாவோட உலகக்கோப்பை நடந்தபோது சச்சின் டெண்டுல்கருக்கு அவரோட சொந்த கிரவுண்டான வான்கடே ஸ்டேடியத்தில் அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிலையையும் பிசிசிஐ நிறுவுது. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், 2014 சச்சின் டெண்டுல்கர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா இந்தியன் டீம்ல இருந்து பல லெஜண்ட்ஸ் ரிட்டையர் ஆயிருக்காங்க. ஆனால் பிசிசிஐ யாருக்குமே ஃபேர்வெல் டோர்னமெண்ட் நடத்தவே இல்லை. அது இன்க்ளூடிங் இந்தியாவோட பல கோப்பைகளை வென்ற காரணமாக இருந்த MS தோனி உட்பட. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், சச்சின் டெண்டுல்கர் போர்டுக்கும் சரி, கேப்டன்ஸுக்கும் சரி, ஈவன் மற்ற டீம் பிளேயர்ஸுக்கும் சரி, அவர் எந்த இடத்துலையுமே தான் ஒரு சுப்பீரியரான ஒரு பிளேயர், தான் சொல்றதான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டையும் அவர் கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணவே இல்லை. அவரோட ஃபோக்கஸ் எல்லாமே கிரிக்கெட்டுக்கு தன்னோட கான்ட்ரிபியூஷன் என்ன, அவரோட என்டையர் ஃபோக்கஸ் எப்படி ஒரு பெஸ்ட் பேட்ஸ்மேனா இந்த உலகத்தில் இருக்கணுங்கிறத பத்தி மட்டும்தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணாரு. வேற எந்த விதமான பாலிடிக்ஸ்லயோ பவர் கேம்லயுமோ அவர் அந்த இடத்துல இன்வால்வே ஆகவே இல்லை. சச்சின் டெண்டுல்கரை பத்தி நம்ம நிறைய பேசலாம். பட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறது, முக்கியமா 2 விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று, 2007 50 ஓவர்ஸ் உலகக்கோப்பையில் இந்தியா தோத்ததுக்கு அப்புறமா அடுத்து யாரை கேப்டனா நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகிள் இந்தியன் டீம்ல இருந்தபோது MS தோனியை இந்தியன் டீமோட கேப்டன் ஆக்கலாம், அவருக்கு அதுக்குரிய கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டு இந்தியன் கிரிக்கெட் போர்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ண முதல் ஆள் சச்சின் டெண்டுல்கர் தான். அதுக்கு உள்ள கிஃப்டா 2011 உலகக்கோப்பையை இந்தியா ஜெயிச்ச போது MS தோனி சொன்ன ஒரே ஒரு விஷயம், சச்சின் டெண்டுல்கர் இந்தியன் டீமுக்காக அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப பெருசு, அவருக்கு ஃபேர்வெல் ஆகிறது, அவர் இதுக்கு மேலே இந்த உலகக்கோப்பைக்கு மேலே விளையாடுறதுக்குரிய வாய்ப்புகள் கிடையாது. ஸோ எக்காரணத்துக்காகவும் இந்த கோப்பையை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, இந்த கோப்பையை ஜெயிச்சு சச்சின் டெண்டுல்கருக்கு நம்மளோட ட்ரிபியூட்டாக இந்த கோப்பையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டியே MS தோனி தலைமையிலான இந்திய அணி ஆடி அந்த கோப்பையை சச்சின் டெண்டுல்கருக்கு ஒரு ட்ரிபியூட்டாக கொடுத்தது. இது அவரே பல இடத்துல சொல்லியிருக்கவும் செஞ்சிருக்காரு. 2வது, 2007 2020 உலகக்கோப்பை ஃபர்ஸ்ட் டைம் வந்தபோது சச்சின் டெண்டுல்கர் தான் ஃபர்ஸ்ட் சொல்றாரு, இந்த ஃபார்மேட் சீனியர் பிளேயர்ஸ்க்கான கிடையாது, நம்மளோட ஃபார்மேட், நம்மளோட எரா அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு, நம்மளோட எரா அப்படிங்கிறது டெஸ்ட் அண்ட் ஒன் டேக்கு தானே தவிர நம்மளோட ஸ்கில் செட் அப்படிங்கிறது இந்த 2020 ஃபார்மேட்டுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஃபர்ஸ்ட் வெளியில போனவர் சச்சின் டெண்டுல்கர் தான்.
ஸோ சச்சின் டெண்டுல்கரோட முக்கியமான குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹீ நோஸ் வாட் இஸ் ஹிஸ் ஸ்கில். அவருக்கு தன்னை பற்றி நல்லாவே தெரியும், தனக்கு என்ன வரும் தனக்கு என்ன வராது அப்படிங்கிறது சச்சின் டெண்டுல்கர் ரொம்ப ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட கெரியரில் எல்லா சமயத்திலையும் ஒரு மிகச் சரியான டிசிஷன்ஸை அவர் எடுத்திருக்காரு. அவரோட மொத்த ஃபோக்கஸும் அவர் கிரிக்கெட்டுக்காண்டி தான் ஸ்பெண்ட் பண்ணாரு. கிரிக்கெட்ல ஏதாவது ஒரு சமயத்தில் அவர் ஸ்ட்ரகிள் பண்ணும்போதெல்லாம் தன்னோட அந்த ஸ்ட்ரகிள்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேட்டிங் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் தான் யோசிச்சாரே தவிர எந்த இடத்துலையும் அவர் போகிறதுக்கு அவர் ட்ரை பண்ணவே இல்லை. இந்த குவாலிட்டி தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க பவர் கேம் ஆட போறீங்க, பவர் பாலிடிக்ஸ்குள்ள நீங்க இறங்க போறீங்க அப்படின்னு சொன்னா தென் தயவு செஞ்சு அதுக்குள்ள ஸ்கில் செட்டை மட்டும் நீங்க டெவலப் பண்ணுங்க. இல்ல எனக்கு இந்த பவர்ஸ் எல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு உங்களோட கெரியர்ல உங்களுக்கு என்ன வருமோ அதுல மட்டும் தயவு செய்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. எப்படி சச்சின் டெண்டுல்கர் அவரோட பேட்டிங் ஸ்கில்லுக்கு மட்டுமே தன்னோட எல்லா எஃபர்ட்டையும் ஸ்பெண்ட் பண்ணாரோ அதே மாதிரி ஆர்கனைசேஷன்ல உங்களுக்கு என்ன ஸ்கில் செட்டை காட்டணும்னு தோணுதோ அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதை தவிர கார்பரேட் பாலிடிக்ஸ்குள்ள என்டர் ஆகுதோ இல்ல உங்களோட கொலீக்ஸை பத்தி கம்ப்ளைண்ட் சொல்றதோ இல்ல யார் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பத்தி காசிப்புக்குள்ள நீங்க இறங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னா தென் உங்களால இந்த ஃபீல்டுல அச்சீவே பண்ண முடியாது. உங்களுக்கு உங்களோட கெரியரை நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு பவர் கேம்ஸ்குள்ள இறங்காதீங்க, பவர் பாலிடிக்ஸ்குள்ள இறங்காதீங்க. உங்களோட ஸ்கில் செட் நீங்க என்னவா காட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதுல மட்டும் இறங்குங்க. இஃப் பவர் இஸ் நாட் யுவர் மோட்டிவ். தேங்க்யூ.